நம்ம ரூமுக்கு போகிற வழியில் அப்படியே ஒரு வியூவை பார்க்கலான்னு சொல்லிட்டு பரபரன்னு போகும்போது நல்ல ஒரு கேர் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ அப்படியே பாருங்களேன், அழகாக செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இந்த இந்த படியை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னையோட நம்ம இந்த முதல் நாள் வேக முடிச்சோம், நல்லா தூங்கி எழுந்தாச்சு. காலையில் எழுந்து வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜ். காலையில் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்து நல்லா குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் இந்த வியூவை பாருங்களேன், வாங்காமல் ஒரு வியூ. அப்படியே அந்த வியூவை சரி மேலே படி ஏறினா இன்னும் தெளிவாக தெரியும்னு மேலே படி ஏறி பாருங்களேன் மக்களே. செம்மையாக இருக்குல்ல, மூணாரோட அழகான வியூ. அப்படியே இங்கேருந்து கட் பண்ணி வண்டியில் கேமரா செட் பண்ணுறோம் மக்களே. செட் பண்ணிட்டு நம்ம காடியை தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்டாம் மாதிரி காலையில் எங்கன்னா நல்ல பிளேஸாக ஒரு யூனிக்கான ஸ்பாட் பார்த்துருக்கேன். அந்த யூனிக்கான ஸ்பாட்டை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. அது பேர் வந்து அபோ எம்எஸ்எல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்கிற மலையை வந்து அளக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதை தேடி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். தேடி பிடிச்சி பார்த்து யூடியூப்பில் தேடினேன். அந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கல, சில பேர் தான் போட்டிருந்தாங்க கண்டென்ட். அப்புறம் கூகுள் க்ரோமில் பார்த்தேன். அப்படியே இந்த வியூவை பார்த்துருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. நல்ல ஒரு வியூ போகும்போது பயங்கரமாக இருந்துச்சு, அதை எடுத்து இதை ஆட் பண்ணேன். அதான் மக்களே, இப்போ அந்த வியூ வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம். நம்ம எம்எஸ்எல் பாயிண்ட்டுக்காக போக போகிறோம். அந்த எம்எஸ்எல் கடல் மட்டத்துலேருந்து அதிகம்னு சொல்லிட்டேன்னா, இப்போ நம்ம போக போகிறது அபோவ் 6000 எம்எஸ்எல் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். அந்த பாயிண்ட் வந்து கூகுள் க்ரோமில் ஒருத்தர் போட்டிருக்கும் போது தான் பார்த்தேன் அந்த பாயிண்ட்டை. ஆனால் நான் பார்த்தது வந்து 5500 அந்த மாதிரி போட்டிருந்தார். இப்போ இருக்கிறது வந்து 6000 இருக்குது. அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே சூப்பர். இப்போ போகும்போது அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த அபோவ் எம்எஸ்எல். இதோ லெராய் வராப்லையா, இவர் தான் அபோவ் எம்எஸ்எல் 6000 பாயிண்ட். இந்த மைல்கல் ஏன் வச்சுருக்காங்க இங்கே அப்படின்னா, கடல் மட்டத்துலேருந்து 6000 அடி இந்த ஸ்பாட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கல் வச்சுருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதையும் பார்த்துட்டு முடித்தோம். எதுக்காக எம்எஸ்எல் பாயிண்ட் வரனா, இதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு உயரமாக சுற்றுறது ரொம்ப ஆசை. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ராவல் இருக்க போகுது. என் ட்ராவல் கண்டென்ட் பிடிச்சிச்சுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பாட்ஸை பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். நல்ல யூனிக்கான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போக போகிறோம் மக்களே. என்னடா எரவிக்குளம்னு கேட்டோன்னா, அங்கே போய் தான் நம்ம ஒரு ஹையஸ்ட் பீக்கை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் மக்களே, சந்திப்போம்.